இப்போ பெண் சாபம்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, பெண் உங்கள் கல்யாணத்தை இவன் தான் தடுக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அந்த கல்யாணத்தை அவனால மட்டும்தான் நிற்குது. இப்போ நீங்கள் அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கணும். என்ன கொடுப்பீங்க? கொடுங்க. மனசில் நினச்சி பாருங்கள். நீங்கள் வயிறு எரிஞ்சு ஒருத்தனுக்கு இப்போ சாபம் கொடுக்க போகிறீங்க, என்னவா கொடுப்பீங்க அவனுக்கு சாபம்? உன் வம்சமே அப்படி ஆரம்பிக்கும். உன் குடும்பத்தில் ஒருத்தனும் விளங்க மாட்டான், உன் வீடு வெறும் வீடாக போகும், இப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த சாபங்கள் தான், இதுதான் பெண் சாபம். இப்போ நம்மக்கிட்ட கோயிலில் நிறைய பேர் வந்து, சாமி எனக்கு இந்த மாதிரி திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியம் தடை இருக்குது அப்படின்னா, இது முன் ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்கோம், அவங்க வாயினால் நம்ம ஒரு சாபத்தை வாங்கிட்டோம். இது இங்கே வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, பழிச்சிருச்சு. நிறையா கோயிலுக்கு போனோம், நமக்கு சரியாகலை. பரிகாரம் பண்ணணும், சரியாகலை. எல்லா சொன்ன வழிபாடு எல்லாமே பண்ணணும், சரியாகலை. ட்ரீட்மெண்ட்டு போனோம், அப்பையும் சரியாகலை. இது வந்து நம்ம ஜாதகத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? வெரி சிம்பிள். எந்த பெண் உங்களுக்கு சாபம் கொடுத்தாலோ இப்போ அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு பதிலாக இன்னொரு பெண்ணுக்கிட்ட இருந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க, முடிஞ்சிச்சு. தப்பு பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணிட்டோம். நான் தானே உன் வாழ்க்கையை கெடுத்தேன், நானே உன் வாழ்க்கையை சரி பண்ணி தரேன். நான் தானே இதை இடித்தேன், நானே கட்டித்தரேன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நினச்சி பார்த்துட்டிங்களா? உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக சரியாயிடும். கர்ப்பிணி பெண்களை ஒரு 10 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு உங்கள் கையால் சமைச்சு அன்னதானம் போட்டு அவங்கள வயிறு நிறைய அனுப்புங்க. மனசார அவங்கள வாழ்த்துவாங்க. முடிஞ்சால் அவங்கள ஆசீர்வாதம் வாங்குங்க. காலில் விழுங்க, தப்பு இல்லை. ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். இந்த சாபம் வந்து நிவர்த்தி ஆகும். குழந்தைகளுக்கு கூப்பிட்டு சாப்பாடாக்கி போடுங்க. இதெல்லாம் பயங்கர ரிசல்ட் இருக்கும். குழந்தைகளை சந்தோஷமாக பார்த்துங்க. அவங்களுக்கு ஒரு புது புது பொருள் வாங்கி கொடுங்க. அவங்கள வாவ் அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சர்ப்ரைஸ் நிறையா நடக்கும். திருமணம் ஆனவர்களை கூப்பிட்டு சாப்பாடாக்கி போடுங்க. இது நம்ம வழக்கத்திலே இருக்குது. கறி விருந்துன்னு ஆக்கி போடுறோம் இல்லையா, நம்ம மரமையில் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனவர்களை கூப்பிட்டு சாப்பாடாக்கி போடுங்க. சொந்தக்காரன்னு இருக்குன்னு அவசியம் இல்லை. புதுசாக கல்யாணம் ஆயிருக்காங்க, ஒரு நாள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, ஆக்கி போடுங்க. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அந்த பெண் இப்போ யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருக்குது, உனக்கும் அதே பிரச்சனை இருக்குது, அந்த பெண்ணுக்கு நீ உதவி பண்ணு. கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டா அந்த பெண்ணுக்கு எப்படியாவது நீ கல்யாணத்தை நடத்தி வை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. நீ அவனை கரை சேர்த்தி விட்டுட்டினா இந்த பிரபஞ்சம் உன்னைய கரை சேர்க்கறதுக்கு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரும், இல்லை இந்த பிரபஞ்சமே உனக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மொத்த விதியும் அவ்வளோதான். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுத்துருவீங்க. போன ஜென்மத்தில் நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணலாம் நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், பிராயச்சித்தம் வேணால் பண்ணலாம். பிராயச்சித்தம் பரிகாரத்தை விட பல மடங்கு பயனுள்ளது. இங்கே ஆனால் எல்லோரும் மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, சாமிக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கை தூக்குறாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கடன் கொடுத்து அவன் கடனை அடைச்சி வைங்க அப்படின்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் செஞ்சால் அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் கடவுளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மாலை வாங்கி கழுத்து நிறைய கடவுளுக்கு போட்டேன்னா இந்த மனுஷன் திருப்தி ஆகிறான். ஆனால் இதுவே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணால், அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா, அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இவன் திருப்தி ஆக மாட்டேங்கிறான். அதனால தான் பண்ண மாட்டேங்கிறான். இவன் ஒரு திருப்தியை எதிர்பார்க்குறான். இந்த திருப்தி அங்கே கிடைக்காதங்காட்டி இதுதான் போதை. எனக்கு இந்த போதை இருக்குது, எனக்கு யாருக்காவது கொடுத்தா அது ஒரு போதை அப்படி இருக்கும். அது எனக்கு கொடுக்குறதே போதை தான். என்கிட்ட இல்லைங்கிறப்பே நான் கொடுத்தேன். இன்றைக்கும் நாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு போதை தான். அதை தவிர வேறு எந்த போதை பழக்கமும் எனக்கு இல்லை. இதை நிறைய பேர் என்னன்னாங்க, அவனுக்கு கொடுக்கறதுனால எனக்கு என்ன, நீ ஏன் அவனை பார்க்குற? நம்ம இங்கே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும். அந்த ஆள் மேலே இருக்கிறார், அவர் பார்க்குறார் நீ என்ன கொடுத்த, எவ்வளோ கொடுத்த, யாருக்கு கொடுத்த, எந்த சூழ்நிலையில் கொடுத்த. உனக்கு இப்படி ஒன்று வரும்போது நிச்சயமாக வந்து கண்டிப்பாக நிற்கும். என் வாழ்க்கையில் அப்படிலாம் நிறையா நடந்திருக்கு. எப்படி இருக்குது தெரியுமா? என் வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் ஆகி நானும் என் மனைவியும் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், சேலம் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. வித்தின் ஒரு 2-3 டேஸ் நினைக்கிறேன். சேலம் போயிட்டுருக்கோம். 3 சீட்டில் நாங்கள் 2 பேர் உட்காந்துட்டோம், இன்னும் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. 3 லேடிஸ் ஏறி வந்துட்டாங்க. பஸ்ஸில் வேறு எங்கேயுமே இடம் இல்லை. அதில் 2 லேடிஸ் என்ன பண்ணாங்க, தம்பி நீங்கள் எந்திரிச்சு
அங்கே போய் ஒரு சீட் ஜென்ஸ் இருக்கிறாரு, நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட உட்காந்துக்குங்க, நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. நானே அன்றைக்கி லீவ் போட்டு சரி ஒய்ஃப்கிட்ட பேசலாங்கிறதுக்காக, ட்ராவலில் பேசலாம், சரி போகும்போது பேசலாம், அப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த 1 மணி நேரமும் பேசலாங்கிறதுக்கு தான் ஏறினதே. இவங்க என்னைய அடுத்த பஸ் ஸ்டாப்லேயே எந்திரிக்க சொல்லிட்டாங்க. எனக்கு சரி இடம் கொடுத்துடலாங்கிற மாதிரி எந்திரிச்சேன். பின்னாடி கண்டக்டர் உட்காந்துருந்தார். அவர் என்ன பண்ணார், தம்பி நீ உட்காருப்பா அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு, இடம் இருந்தால் உட்காரு, இடம் இல்லைன்னா நின்றுட்டு வா அப்படின்ட்டார். உனக்கு சம்மதம்னா இங்கே உட்காரு, சம்மதம் இல்லைன்னா நீ நில்லு, உட்காந்துருக்கிற எதுக்கு எந்திரிக்க வைக்கிற, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்தால் நீ இப்படி தான் எந்திரிச்சு வச்சா நீ எந்திரிப்பியா அப்படின்னாரு. எனக்கு உண்மையாலுமே அந்த சேலம் நடத்துனர் அப்படி கடவுள் மாதிரி தெரிஞ்சார். நீ உட்காருப்பா, நீ வேலையை பாரு அப்படின்ட்டாரு. நீ ஒரே பேச்சு, இடம் இருந்தால் உட்காரு, இல்லைன்னா நீ நின்றுட்டு வா, அவனை உட்காந்துருக்கிறவனையே எந்திரிக்க சொல்கிறேன் அப்படின்ட்டார். எனக்கு இது பாருங்களேன், இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் நம்ம அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு திறமல்ல. நான் எந்திரிச்சு போயிருந்திருப்பேன். பட் உங்களுக்குன்னு ஒரு வாய் வந்து அங்கேருந்து பேசிச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. எந்த சூழ்நிலையும் நான் எந்திரிச்சதே இல்லை. உட்கார் அவன்லாம் எந்திரிச்சு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறையா சூழ்நிலையில் வந்து அப்படியே லூப் மாதிரி என்னை காப்பாற்றி, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்று மட்டும்தான், இந்த பிரபஞ்சம் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. அந்த பிரபஞ்சத்திற்கு மட்டும் நீங்கள் உண்மையாக இருங்க. வேறு யாருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் மானிட்டரிங் யூ. நீங்கள் கரெக்டாக கணக்கு கொடுக்கணும். அதனால் இதுக்கு நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எதை நினச்சும் பயப்பட தேவையில்லை. யூ டோன்ட் வரி, இங்கே எல்லாமே நல்லா தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்த பரிகாரம் பண்ணி இப்போ நீ ஒன்று பண்ணுவேன். இந்த கதை ஏன் சொன்னோன்னா, இப்போ நிறைய பேர் பரிகாரம் பண்ணிட்டேங்க, திருமணஞ்சேரி போனாங்க, திருப்பைஞ்சிலி போனாங்க, கும்பகோணம் போனாங்க, கொடுமுடியில் பண்ணுங்க, ராமேஸ்வரத்தில் பண்ணுங்க, காளகஸ்தி போனாங்க, என்ன பண்ணியும் கல்யாணம் நடக்கலைங்க. அப்புறம் எதுக்குங்க இந்த கடவுளெல்லாம்? ஜோதிடர்களே போய் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறங்காட்டி மொத்தமும் ஃபால்ட்டுன்னு இங்கே சொல்ல முடியாது. இங்கே வேணால் இப்படி வேணால் வைக்கலாம். இந்த பரிகாரம் பண்ணி கல்யாணம் நடந்தவங்களாம் எத்தனை பர்சன்டேஜ், இந்த பரிகாரம் பண்ணி ஃபெயிலியர் கேஸ் எல்லாம் ஒரு மார்க் போடுங்க. 2 பேருமே ரேட்டிங் கொடுங்க. இந்த வீடியோ கூட ரேட்டிங் கொடுங்க. எனக்கு பரிகாரம் பழிக்கவில்லை அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுங்க, பரிகாரம் பழிச்சது அப்படின்னு ரேட்டிங் கொடுங்க. 100 பேர்த்தில் 70% என்ன ரிசல்ட் வருது, அட்லீஸ்ட் 60ஆவது வரணும். அதை நாமளே ஏற்றுக்குவோம். மெஜாரிட்டி பேருக்கு பழிக்கும். நான் இந்த மாதிரி நிறையா கருத்து கணிப்பு எடுத்துட்டேன், பார்த்துட்டேன். சில பேருக்கு ஜாதகத்தில் பயங்கரமாக தோஷம் இருக்கும். அதெல்லாம் டோலோ 650 போட்டால் அந்த தலைவலி அடங்காது. ஆப்ரேஷன் பண்ணால் கூட தீராத பிரச்சனைகள்லாம் உண்டு. கேன்சர் குணமானவங்க ஒரு ரெக்கார்டு இருக்குது, ஓகேங்களா. வயிற்று வலிக்கு இறந்தவங்க ஒரு ரெக்கார்டு இருக்குது. இவன் ஏன் கேன்சர்லேருந்து பொழைச்சி வந்தான், இவன் ஏன் சாதாரண ஒரு வயிற்று வலியில் செத்தான்? வயிற்று வலி தான், டெங்கு வந்துச்சுங்க இறந்துட்டாருங்க. அப்போ பார்த்தீங்களா, அப்போ டெங்கு வந்தாலே செத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. கேன்சர் வந்தால் குணமே ஆகாது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இங்கே ரிசல்ட் எல்லாமே முரண்படுது. இதை தான் சொல்கிறேன். அவங்க கர்மா தான் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுது. உங்கள் கர்மாவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். உனக்கு தனி ஜாதகம், தனி வாழ்க்கை, இது யாரோட மேட்ச் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணுங்கள். பரிகாரம் வேலை செய்யலையா, என்ன பிராய்ச்சித்தமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தீங்களோ உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்து அதுக்கான ஓட்டையை அடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தன்னை போல மாறிடும். கேளைக்கிற சித்தன் நமோ நமோ.